வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலையில் சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இருக்கிற அதே டேஸ்ட்டில் சன்னா கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சன்னா மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நைட் நீங்கள் ஊற போட்டுட்டு மார்னிங் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கடலையை நாம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. கடலை நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக நாம் எடுத்து வச்சிடலாம். இந்த வாட்டரோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சன்னா மசாலா ஒரு ஸ்மூத்தியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அந்த டைப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நாம் இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் குலைவாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சு வேக விடலாம். தக்காளி நல்லா குலைவாயிடுச்சு. இப்போது இது கூடவே நாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் அமச்சூர் பவுடர். அமச்சூர் பவுடர் அப்படிங்கிறது ட்ரை மாங்காவோட பவுடர். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயிலில் ஒரு பட்டை போட்டுக்கலாம். 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே மிக்சர் ஜாரில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலையும் சேர்த்துக்கலாம். கடலை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம். கடலை வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போடுங்க. இப்போ இதை நாம் மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். சன்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக ஒரு கரண்டியோ இல்லாட்டினா மத்து ஏதாவது வச்சு கொஞ்சம் கடலையை மட்டும் இப்படி நசுக்கி விடுங்க. இப்படி நசுக்கி விடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையும் நசுக்க வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் நசுக்கி விட்டால் போதும். ஒரு 10-15 கடலை நசுக்கினா போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இது மாதிரி சன்னா மசாலா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.